ஹலோ guys, வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். என்னடா வரும்போதே விசிறிட்டே வராளேன்னு பாக்குறீங்களா? சொல்ல வார்த்தைகளும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு வெயில் மண்டே பொழந்து இந்த ஒரு கஷ்டத்துலயும் நான் வீடியோ எடுக்கணும். இப்போ உனக்கு இது தேவையாடி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் தேவைதாங்க. கனவுக்காக நம்ம ஓடிதானே ஆகணும். ஸோ கனவுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஹாபியாவே எனக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த வெயிலையும் எதுக்கு நீங்க உட்காந்து விசிறிட்டு இருக்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ நிறைய பேரு, நான் லாஸ்டா கூட ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி 2 பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்க சாரி கலெக்ஷன் காமிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறேன், நான் அக்கா எல்லாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் 24. அதுவும் இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபிப்ல தான் முடிஞ்சிச்சு என் பர்த்டேவே. ஸோ 24 இயர்ஸ் பொண்ணு அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடும்போது கொஞ்சம் எனக்கு கீழே இருக்கவங்க கூப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மேலே இருக்கவங்க கூப்பிடும் மனசு லைட்டா வலிக்குது. பட் இருந்தாலும் அதுல ஒரு பாசம் இருக்கு இல்லையா, சந்தோஷமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ சரி ஓகே, மேட்டருக்கு வர, ரொம்ப இழுக்காம. இது வித்துறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி ஓகே, 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வித்துறேன். டேய் காக்கா, மத்தவங்க தான் டிஸ்டர்ப் பண்றாங்கண்ணா, நீயும் மாடா. சரி, உன் பங்குக்கு நீ பண்ணு, காப்பி ரைட் வரட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த டைரக்டா உள்ள வந்துடுறேன். பொண்ணுங்கனாலே ஏன் அப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியலங்க, இன்க்ளூடிங் நானும் தான். ரொம்ப 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 ஒரு என்ன மாதிரியான ஜென்மங்களே தெரியல. நான் ஒரு 100 புடவை வச்சிருந்தாலும் ஒரு புதுசா ஒரு கடைக்கு போகும்போது இதை வாங்கணும். அப்படி 100 செப்பல் வச்சிருந்தாலும் அப்படி சைட்ல இப்படி போகும்போது சண்டே மார்க்கெட் ஷாப்பிங் நம்மளா இந்த செப்பல் நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்படியே இப்படி 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 போகும்போது அப்படியே இந்த ஜிமிக்கி எல்லாம் பார்த்தோன்னா இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா இந்த புத்திக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு வாங்குறியே, அதை வைக்கவும் இடம் இல்லை. அடுத்தது உன்னை சுத்தி ஏகப்பட்ட காசு பிரச்சனை இருக்கு. இந்த டைம்ல போய் இதெல்லாம் வாங்குறியே அப்படின்னு என் புத்திக்கு தெரியும். ஆனா இந்த மனசுக்கு அது புரிய மாட்டேங்குது. அப்படியே அப்படியே போ, சரி போ, என்ன எடுத்துட்டு போறோம், போய் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாங்கிடுறோம். அப்படி வாங்கி 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 இந்த டப்பா ஃபுல்லா நான் ஜிமிக்கிய சேர்த்து வச்சிருக்கேன். அதாவது காதோரோலாக்கு என்ன பாட்டு, என்ன மியூசிக், ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ அந்த மாதிரி ஆயிடுச்சு என் கதை. இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா விளாக்லயும் வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அழகா போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி பழக்கமே எனக்கு கிடையாது, சுத்தமா கிடையாது. எப்படி இருந்துச்சோ அப்படியே தூக்கிட்டு வந்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த சீட்டை இந்த ஜிமிக்கி டப்பாக்குள்ள வச்சிருக்கேன். அதுலயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் நான் எவ்வளவு சூப்பரா விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்த பொருள். இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு ஜிமிக்கி பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிக்க மாட்டீங்க. நான் சீவிங் மிஷின் வாங்கினப்போ அதுல கொடுத்த ஸ்க்ரூ, நீங்க நினைக்கலாம் என்னாடி ஜிமிக்கி விலாகுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுலாம் பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் 3 ஃப்ளோர் இருக்கு. இதுறப்ப நான் மீஷோல தான் வாங்கினேன், ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வாங்கினேன். ஆனா லிங்க் எல்லாம் கேட்காதீங்க, லிங்க் எல்லாம் என்கிட்ட கிடையாது. பின் குறிப்பு எவ்வளவு சுத்தமான ஒரு மூடி பாருங்க. ஸோ இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் அப்படிதானே லைஃப்ல இருக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தா எனக்கும் கண்ணை கட்டிடும். பட் ஆனா நான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிளீன் பண்ணிப்பேன். சிரிக்காம தயவு செஞ்சு பாருங்க. சேஃப்டி பின்னு, அப்புறம் மிஷினுக்கு போடுற குண்டூசி, அப்புறம் 2 வளையல் இருக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தா அப்படியே கைட்டி வச்சுட்டு இன்னைக்கு 2 வளையல். அப்புறம் ஒரு செயின் இருக்கு, இது நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கின செயின். அப்புறம் வேற என்ன அன்வான்ட் திங்ஸ் இருக்குன்னா, அப்புறம் ஒரு கிளிப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கிளிப். இதெல்லாம் நான் அந்த மாதிரி வாங்கினதுதான். சும்மா போவோம், அப்படி போகும்போது இது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணாமே வச்சிருக்கிறது இதெல்லாம். அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாமே நான் உங்களுக்கு அழகழகான ஜிமிக்கி காமிக்கிறேன், மேட்டருக்கு வரும். ஸோ அப்புறம் ஒரு புஷிக் பின்னு சம்மந்தமே இல்லாம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ளோர் காட்டுறேன். ஏன்னா இந்த ஃப்ளோர்ல தான் பிம்பிலிக்கி பிலாப்பி ஒண்ணுமே இருக்காது. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு யாருக்குமே இல்லை போல. இந்த காக்காய்க்கும் மனசாட்சி இல்ல, என்னை பெத்த என் தகப்பனுக்கும் மனசாட்சி கிடையாது.
இப்பதான் உட்காந்து ஃபேனை போட்டு டிங்கு நானே வேக்காடுல உட்காந்து சரி வீடியோ பண்ணி எடுத்தா இப்பதான் ஒரு ஃபேன் போட்டு காத்து வாங்கி குளு குளுன்னு இருக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. சரி ஓகே, முதல்ல நான் காமிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அதிகமா ஜிமிக்கி போடுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃபோல்டபிள், அது பேரு வர மாட்டேங்குதுங்க, ரொம்ப நானும் இங்கிலீஷ்ல பேசணும் ட்ரை பண்றேன். கீழே கொடுப்பாங்கல்ல அது, அந்த மாட்டி வைக்கிறது நான் வாங்கி வாங்கி அப்படியே சேமிச்சு வச்சிருக்கேன். காசு கொடுத்தலாம் நான் தனியா வாங்க மாட்டேன், இதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஆனா தேவையில்லாத பொருள்லாம் நான் வாங்குவேன். அண்ட் ஜிமிக்கி காமிக்கவா? டிங் 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 டிங். ஐயோ, நான் காதுலயே ஒண்ணு போட்டிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜிமிக்கி நல்லா இருக்குல்ல, இது வந்து செம்ம அழகா இருக்கு பாருங்க. இப்படிலாம் தானே எல்லாரும் காமிப்பாங்க, நம்மளுக்காக வராது சுத்து போட்டாலும். ஸோ இந்த ஜிமிக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், பிளாக் கலர்ல ஒரு மாதிரி சில்வர்ல வரும், செம பிரிட்டியா இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி நார்மல் குர்த்திஸ் எல்லாம் போடும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நான் வந்து என் ஃப்ரெண்டோடைய பர்த்டே அப்ப நான் வெளியில போனேன், நானு என் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொருத்தவங்க 3 பேர் போனோம். அங்க எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்படியே அவகிட்ட கேட்டேன், அவ தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. ஃபர்ஸ்ட் ஜிமிக்கியா இதுலயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த ஜிமிக்கி செமையா இருக்குல்ல. ஆனா நான் இதை இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தோணுது என்னமோ இது ரொம்ப இந்த ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ட்ரெடிஷ்னல் சாரீஸ் எல்லாம் கட்டினா, சாரீஸ் எல்லாம் போட்டா அப்ப இந்த ஜிமிக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்பயே வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ. அப்ப நம்ம இப்ப வந்து நிறைய ஜிமிக்கி போட போறோமோ. நான் ஆக்சுவலா போட்டு காட்டுற ஒரு இதுல எல்லாம் வரல, பட் போட்டா நல்லா இருக்குமோன்னு சுவாரஸ்யம். நல்லா இருக்கும் எனக்கு தோணும். எனக்கு இந்த மாதிரி கோல்டிஷா போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுங்க, விசிரிக்கிறேன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. புரியுது, ஆனா எனக்கு ஃபுல்லா உள்ளுக்குள்ள அப்படியே எரியுதடி மாலா, 3ஆம் நம்பர்ல வை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது லைட்டிங்காக. நான் வந்து அந்த வீட்டுக்கு ரூமுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கேன். ஷீட் இது. ஸோ ஷீட் எப்பவே உள்ள ஒட்டனை வீட்லயே நம்மளால இப்ப இருக்க முடியல. நான் ஷீட்ல உட்காந்துட்டு இருந்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கேன். பட் எதுவா இருந்தாலும் ஒரு நாள் அப்படி மாறிடலாம். ஸோ எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காத. இன்னொன்னு, உங்களுக்கு நான் போட்டிருக்க ஜிமிக்கில எந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தெரியும் நினைக்கிறோம், செம பிரிட்டியா இருக்கு பாத்தீங்களா. இது கூட ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சா இருக்குல்ல. ஸோ இது வந்து டே டு டே லைஃப்ல, இதை நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து வச்சுட்டு இருக்கேன். என்னைக்குன்னா ரெட் ட்ரெஸ் போட்டா, மெரூன் ட்ரெஸ் போட்டா இதை எடுத்து நான் போட்டுப்பேன். ஸ்டில் இப்பவும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பெருசா தெரியாது, ஆனா டெய்லி வியர்ஸ்க்கு எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும். நிறைய பேர் வந்து நிறைய பேருன்னு சொல்ற, இருக்கிறதே 4000 சப்ஸ்கிரைபர் தான். பட் ஒன் டே வில் அப்படி போவோம். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து மறுபடியும் நிறைய பேர் தான் வருது. ஆமா, 4000 பேருன்றது நிறைய பேர் தானே, பரவாயில்ல. அந்த 4000 பேர்ல நிறைய பேர் வந்து என்னுடைய பல்லுடைய வரலாறு கேக்குறீங்க. ஆனா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட், ஓகேவா. அது வந்து இந்த ஜேர்னி, இந்த பல்லுல வந்து கேப் இருக்கிறது அப்படின்றது சீரியஸ்லி சொல்றேன். ரொம்ப சில பேரால நம்ம வந்துட்டு தாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்குள்ளேயே உருவாகி, அதுக்கப்புறமா போய் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த பல்லு கிளிப்பு போடுறது. ஆனா எனக்கு பெருசா அப்படி எதுவும் நடக்கல. பட் என் அக்கா ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கா. எனக்கு லைட்டா ஒரே ஒரு கேப் தான் இருந்துச்சு. அந்த ஒரு கேப்காகவே நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி நான் போட்டேன்.
அப்போ எவ்வளவு பேர் எவ்வளவு அது இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது மனசு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. நான் அதை ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன், ஓகேவா? ஆனா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை யாராவது உங்களுடைய உருவத்தை வச்சு உங்களோட ஃபீச்சர்ஸ் வச்சு கிண்டல் பண்றாங்கன்னா அங்கேயே பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க, ஓகேவா? ஸோ அமைதியா வராதீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மொத்தம் 3 ஜிமிக்கி நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பாப்போமா? நிறைய ஜிமிக்கி தொலைஞ்சிடுச்சுங்க, என்னன்னே தெரியல. எல்லாமே வந்துட்டு என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காவே வருது. நெக்ஸ்ட் ஜிமிக்கி இதுதான். டடக் டடங் 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 டடங். இதுவுமே என் ட்ரெஸ் இப்போ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஒரு ஜிமிக்கி. பிரிட்டியா இருக்குல்ல? என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இந்த ஜிமிக்கி வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்க்கு நான் வாங்கினேன். எந்த ட்ரெஸ்ன்னு பெருசா எனக்கு தெரியல. இந்த இந்த கலர் ட்ரெஸ்க்கு தான். நீங்க என்னுடைய விளாக்ல பாத்தீங்கன்னா தெரியும், நெட்டட்ல வந்து ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் வச்சிருப்பேன். அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்க்கு நான் வந்து மேட்சிங்கா வாங்கினது இது. எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கிட்டா நான் வந்து கை மறதியா இங்க அங்க வைப்பனே தவிர்த்து எதையுமே நான் தூக்கியே போடுற ஒரு பர்சன் கிடையாது. அது மாதிரிதான் இதுவும் வாங்கினேன். ஆனா இது ஒரு மாதிரி கருத்து போச்சுங்க. அப்ப கூட தூக்கி போடாம நான் வந்து அதை பாதுகாக்கிறேன்னா அந்த காசோடைய மதிப்பு வந்து தெரிஞ்சு வாழ்ற ஒரு பெண் நானு, அதனால கூட அப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த கம்பல் ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினேன். ஆனா இதோட ரேட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இங்க பாருங்களேன், நீங்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம் இதுல. ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரி எக்கச்சக்கமான கலர் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ப்ளூ, கிரீன், பிங்க்கு, எல்லோ. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நான் இந்த கம்பல் மேல வச்ச பாசம். வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியுமா? டைம் பாஸ் ஆக வேண்டாம், பாடியா ஒரு நாலாம எட்டுனா உறுதியா போடுறீங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் பாருங்களேன், இந்த ட்ரெஸ் கூட நான் போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கு போடலாம், என்ன ட்ரெஸ்க்கு வேணா போடலாம். நான் இதை வந்து அனார்கலிக்காக வாங்கினேன். ஏன்னா அனார்கலி போட்டா ஜிமிக்கி போட்டீங்கன்னா அது எப்படி தயிர் சாதத்துக்கும் அந்த ஊறுகாய்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கோ அதே மாதிரி அனார்கலிக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் நடுநாட்டுல வயசாயிட்டே போதுல மறந்து அனார்கலிக்கும் ஜிமிக்கிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷன். அது வந்து புரியாதுங்க, அனுபவிச்சாலும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து போட முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இது வந்து லாக் பண்ற டைப்பு. இது வந்து செம்ம சிரிப்பு. இது சின்ன வயசுலலாம் நான் வந்து அதிகமா மாசி மகத்துக்கு போவேன். இந்த மாசி மகத்துக்கு போனா எங்க அம்மா வந்து எனக்கு 25 ரூபாய், என் அப்பாவுக்கு 25 ரூபாய் கொடுத்து சின்ன வயசுல அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 ரூபாய்க்குள்ளதான் நம்ம வாங்கணும். நாங்க போகும்போதே பட்ஜெட் போட்டு போயிடுவோம். போகும்போது உண்டியல் வந்து 15 ரூபாய், அப்புறம் இது வந்து 15 ரூபாய், அப்படி இப்படின்னு பார்த்தா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா இப்போ எனக்கு 24 வயசு ஆகுது. நான் மாசி மகம் போறதே நடுவுல கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப ரீசெண்டா இந்த வருஷம் 26ல நடந்த மாசி மகத்துக்கு போகும்போது எனக்கு வந்து இந்த கம்பல் நான் வந்து ரொம்ப எனக்கு மைண்ட் செட்டே இல்லை, சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு நான் எங்க அம்மா கூட சும்மா போனேன். அப்ப போகும்போது எனக்கு இந்த இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எது எடுத்தாலும் 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய இயரிங்லாம் இருந்தது. எனக்கு எதுவுமே வேணாம். எங்க அம்மா சொன்னாங்க, எடுக்கிறதா எடுக்கிற, பெருசா எடுடி, 50 ரூபா தானே, எது எடுத்தாலும் அப்படின்னாங்க. இல்லம்மா எனக்கு இதான் வேணும்னு சொல்லி நான் இதை வாங்கிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் இதுவும் ஆக்சுவலி ஒரு மாசி மக திருவிழால தான் வந்தது. ஆனா நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு வாங்கினா. இது எனக்கு வாங்கிட்டு வந்து தந்தா. அவ கோயிலுக்கு போனாலாம், அதனால அவ எனக்கு வாங்கிட்டு வந்து தந்தா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல அழகா வந்து மயில் போட்டுரும். மயிலோடைய ஃபோக்கஸ் ஆகுதா? மயில் வந்து அழகா போட்டிருப்பாருங்க. மயில் தோகை இது நடுவுல. இது வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து மயில் தொகை கீழே வந்து இது மணி மாதிரி கொடுத்து அது கீழே ஒரு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆனா இது ஜிமிக்கி கிடையாது, இது பட்டன் டைப்ல வரும். இருந்தாலுமே இது நான் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி போடவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்தான்றதுனால நான் அதை வாங்கிட்டேன். ஏன்னா இப்ப பாருங்களேன் நீங்களே, ஐயோ எப்படி நேத்துதான் சொன்னேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கம்பல் போட்டா ஏதோ கம்பல் மட்டும் பெருசா தெரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
லைக் நான் வந்து கீழே இருக்க மாதிரி கம்பல் வந்து மேல இருக்க மாதிரியே தெரியுது. எனக்கு எப்பயுமே அந்த ஒரு மை இறகி அந்த கம்பல். ஆனா நான் இதை இது வரைக்கும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நல்லாதான் இருக்கு. அவளோட சாய்ஸ் கூட இல்ல, ரொம்ப மோசமா இல்லாம எனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை. இந்த நானுமே அதே மாதிரி மாசி மகத்துக்கு போனப்ப எனக்கு ஒரு கம்பல் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மல்டி கலர் கம்பல். அது கூட அவளுக்கு வந்து அவ எப்படி போடுவாளோ நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு போனேன். இந்த இயரிங் கூட அவளுக்கு அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே எங்க போனாலும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு போவேன். நெக்ஸ்ட் இயரிங் பாப்போமா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிமிக்கி ஜிமிக்கிஸ் தான் என்கிட்ட அதிகமா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ். ஸோ அதுல ஒன்னு ரெண்டு ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் தெரியாததெல்லாம் நான் அப்படியே வச்சுடுறேன். ஏன்னா ரொம்ப லாங் வந்து போச்சுன்னா என் வீடியோ இப்பதான் வந்துட்டு எங்க அம்மா வந்து தண்ணி திறந்து விடுவாங்க, எங்க அப்பா ஃபேன் போடுவாரு, நாய் கொலைக்கும், காக்கா கத்தும், விலங்குல இருந்து மனுஷங்க வரைக்கும் நம்மளுக்கு எதிராவே இருந்தா ஒரு மனுஷன் என்னதாங்க பண்றது? நீங்களே சொல்லுங்க. காப்பிரைட் மட்டும் போடட்டும், அப்புறம் இருக்குது, ஒருத்தனே விட மாட்டேன். சோ ஃபைனலி இதுதான். வெளியில போறியா இல்லையா? கத்தியாலே குத்தவா? அதுலயும் இதெல்லாம் பெரிய பெரிய மாதிரி வர்றது இதெல்லாம் நான் ஆன்லைன்ல வாங்கினேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங் இது. இதை நான் வந்து அப்புறமா போட்டு காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ லாங்கா போகுது இல்லையா. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப யூனிக்கான இயரிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அதே மாதிரி நான் மல்டி கலர் இயரிங்ஸ் இந்த மாதிரி ஜிமிக்கிஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா அது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம்ல. ஸோ அதனால அதே மாதிரிதான் நான் இதையும் வாங்கினேன்னு கூட சொல்ல முடியாது. வேற ஒரு கம்பலோடைய இயரிங்கு, அந்த ரிங்கு மட்டும் தனியா வேற ஒரு கம்பலோட ரிங், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலா அந்த கம்பல் உடஞ்சி போச்சு, இதுல ஒரு பேர் வந்து காணா போயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி இதை ஒரு இயரிங்கா மேக் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இதுவுமே நீங்க வந்து எப்போ வேணா எங்க வேணா எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டு போகலாம். கிராண்டா இருக்கிறது அவ்வளவுதான். ரொம்ப ஆடம்பரமா எனக்கு போட்டா பிடிக்காது. ஸோ அதே மாதிரிதான் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி மல்டி கலர் இது மட்டும் தனியா கிடைச்சா கூட வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நான் இந்த மாதிரி இது வந்து ஒரு பேரா, இது வந்து மல்டி கலர்ல இருக்கு, இது வந்து ரிங்கு. இந்த ரிங்கு வந்து ஏதாவது ஒரு கம்பல் வாங்குவோம், கீழே இருக்க அந்த இது மட்டும் உடஞ்சி போயிருக்கும். அப்ப உடையும் போது நான் அந்த ரிங்கை தூக்கி போடாம அந்த கம்பலை தூக்கி போட்டுட்டு நிறைய ஜிமிக்கில இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரிங் எடுத்து இதுல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு கம்பலா மாறிடும். அப்படிதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது காக்கா ஒழுங்கா போயிடு. ஏற்கனவே ஏகப்பட்ட தடங்களை தாண்டிதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற. சோ இது ஒரு இயரிங்கா மாத்திட்டேன். இதுல என்ன கொடுமைனா, இந்த கம்பலை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி நான் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்து கம்பலுக்காக நான் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் எடுத்து தைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கம்பல் மட்டும் நான் வந்து அனாதையா வச்சிருக்கேன், இது வரைக்கும் போடவே இல்லை. ஸோ இது போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படி நல்லா இருக்குல்ல, அனார்கலி எல்லாம் போட்டுட்டு இது போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி, எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு அவுட்ஃபிட்னே வருது பாருங்க. திஸ் இஸ் தி இயரிங் ஆஃப் கிரீன் கலர். கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ஜிமிக்கி பிடிக்கும். ஸோ இதே மாதிரி கிரீன்ல வந்துட்டு நான் ரெட் ஒன்று காமிச்சேன் இல்லையா, காலேஜ் படிக்கும் போதுல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கிரீன்ல ஒன்று வச்சிருக்கேன். கிரீன் ஒன்று, ரெட் ஒன்று, ரெண்டுத்துலயுமே ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு பெருசா ஒன்றும் காமிக்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் இப்ப சட்டுப்புட்டுன்னு இந்த பாக்ஸ்க்கு வந்துடுறேன், ஓகேவா? ஏன்னா இதுலதான் நிறைய வெரைட்டிஸா இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இந்த கம்பல் இதெல்லாம் செம்மையா இருக்குங்க. ஆனா நான் வந்துட்டு பெருசா போட்டா யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்ற எதுவும் அதுக்காகவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஆனா இதெல்லாம் போடுங்க தயவு செஞ்சு, ரொம்ப சூப்பரான லுக் கொடுக்கும். இது இந்த ரெண்டு சரிங்களா? செம்மையா இருக்கு பாத்தீங்களா? பட் ஆனா கலரே இப்படிதான், இந்த இயரிங்கோட கலர் இது. அப்புறம் இது வாவ், சோ குட்ல. இதெல்லாம் நீங்க கிராண்டா நான் இதுல ஒன்னே ஒன்று மட்டும் வியர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வந்து பாத்தீங்கன்னா 3 இயரிங்கோட ரேட் வந்து 140 சம்திங் எதுக்கோ தான் வாங்கினேன். இது நான் அப்பவே வாங்கிட்டேன், நான் காலேஜ் படிக்கும் போதே. ஆனா நான் வந்து ஒரு டைம் சம்திங் என்ன முதல் யூஸ் பண்ணேன். நான் ஆஃபீஸ் போகும்போது ஒரு டைம் இதை போட்டு போனதுக்கு வச்சு செஞ்சு கலாச்சிட்டாங்க. இன்னும் காதுல இருந்து ஷோல்டர் வரைக்கும் ஏதோ தொங்குது அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டு நான் ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரு. ஆனா அதோட பிக் மேபி நான் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். எல்லாத்துக்குமே நான் பிக் அட்டாச் பண்றேன், பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும். இருந்தா பிக் இருந்தா இப்ப நான் இதை போடுறேன் பாருங்க. செம்மையா இருக்கு சீரியஸ்லி. ஆனா இன்னும் கொஞ்சம் காது இழுக்குது, லைக் தட் பெயின். நீங்க வந்து வெயிட்லெஸ் இயர்ரிங்லாம் இப்ப இருக்கு நிறைய, நீங்க அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி இயரிங்லாம் போட பிடிக்கும். பட் யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோ, அதுக்கு பயந்தே நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. என்னங்க பண்றது? நான் இருக்க வீட்டு சுத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு போனாலே அடுத்த நாள் நான் ஜிஹெச்ல தான் போயிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏரியால நான் இருக்கேன். ஸோ அது நான் நம்ப மாட்டேன் ஆக்சுவலி. கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை நான் நம்பவே மாட்டேன். ஆனா இப்போ 2026 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சீரியஸா நான் நம்புறேன். நான் வந்துட்டு பிளாக் கலர்ல ஒரு போட்டோ சாரி கட்டி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன். எப்பவும் இல்லாம அந்த போட்டோ வந்து செம்ம சூப்பரா வந்துச்சு. நானுமே அதுல ரொம்ப லுக்கிங் குட்டா தான் இருந்தேன். அந்த ஒரு எப்பயுமே வரும் கமெண்ட்ஸ் வரும், இப்படி நல்லா இருக்கீங்க குட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அன்னைக்கு என்னன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்லடி இந்த மாதிரி ஏதாவது பிக்கு போட்டா வீட்டை போய் சுத்தி போட சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் அதை பெருசா நான் அதை வந்து எடுத்துக்கல. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. என்னடி பெருசா, அவங்கவுங்க ஹெல்த்தை சரியா பாத்துக்கிறதுனால உடம்பு சரி. பட் அன்னைக்கு எப்பயுமே நான் நல்லா இருந்தேன். அந்த போஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் டே அட்மிட்டட் இன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். ரீசனே இல்லை, வாமிட் வந்து லூஸ் மோஷன் போய் அட்மிட் ஆயிட்டேன். அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க நம்மள அன்னைக்கு வந்து பார்த்ததே எனக்கு அப்ப ரிமெம்பர் ஆச்சு. நான் அந்த கெட்டப்ல இருக்கும் போது என்ன பார்த்தாங்க. எங்க அம்மா பேச சொன்னாங்க, 6 மணிக்கு என்ன ஆகும் போதும் இப்படி சொன்னாங்க. நான் நம்பல. பட் ஐ எம் ட்ரஸ்டட் ஃப்ரம் தட் டே. எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு, சாமியும் இருக்கு, பூதமும் இருக்கு. ஸோ இந்த கம்பலுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஃபேவரட் கம்பல், இதுவும் சேம். அதே கேட்ட போது நீயும் இல்லை. சீரியஸா மனதை தொலைக்காத சொல்றேன், எனக்கு தான் ட்ரை பண்ண முடியாத சுச்சுவேஷன் நான் இருக்கேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் பண்ணுவேன், நான் யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நான் போடாமே வச்சிருக்கேன், நான் யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் போடாமே வேற வச்சிருக்கேன், யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு மைண்ட் தோணுது. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த மாதிரி போடுறதுன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இல்லை யூடியூப்லயோ அப்டேட் பண்றேன். வேணுன்றவங்க எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு. வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலாக இருக்காது கொடுத்துடலாம், நான் கொரியர் பண்ணிடுறேன். சீரியஸ்லி இப்போ நான் காட்டுறது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் 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 ஃபேவரட். இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வாங்கினேன். இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க.
இது வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ். சில்வர்லாம் கிடையாது. நார்மல் விக்கிற கம்பல் தான். 5000 ரூபீஸ். இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இது எதுக்கு நான் 5000 கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்ற ரீசனையும் நான் சொல்றேன். நார்மல் ரோட்டு கடையில வித்துச்சு இது 5000. ஏன்னா நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க இது 5000க்கு ஒர்த்தா இல்லையான்னு. So that வெயிட் கூட இருக்காது. காதுல வந்து ஒரு பட்டன் போட்டா என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அப்படியே இந்த கம்பல்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். சீரியஸ்லி லூசர்லாம் விட்டீங்கன்னா செம மாசா இருப்பீங்க அனார்கலி போட்டு. நான் அனார்கலிக்காக தான் இது வாங்கினேன். பட் எனிவேஸ் செமையா இருக்குல்ல. அந்த பெரிய பெரிய கம்பல் அதுவே நான் வந்து 3 கம்பல் சேர்த்து 140 ரூபா சம்திங் தான் வாங்கினேன். ஆனா இந்த ஒரு கம்பல் நான் ஏன் வந்துட்டு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்னு இப்ப நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இந்த லுக்குக்கு தான். ஏன்னா இந்த கம்பல் பாருங்க எப்படி ஸ்டன்னிங்கா மினுக்குது. மினுக்கு வேற லெவல்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பல். ஆனா சீரியஸா சொல்றேன், நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு லூஸ் ஹேர் விட்டு இந்த கம்பல் போட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துல யூனிக்கா தெரிவிங்க. அதனாலதான் இது விலை வெறும் 30 ரூபாய் ரோட்டு கடையில விற்றாங்க. சீரியஸ்லி சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். 5000 ரூபாய்லாம் கிடையாது. 5000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கவும் மாட்டேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ். ஜஸ்ட் 30 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. ஸோ அதனால நான் இது வந்து வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் காமிக்காதது எதுன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஜிமிக்கி. இது வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஜிமிக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நார்மல் ஜிமிக்கி தான், ஆனா செம்மையான லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அனார்கலிக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். இது ஒரு நார்மல் பட் லைட்டா வந்து பிளாக் ஆயிடுச்சு. கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு திருவிழால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது நான் வந்து ஒரே ஒரு டைம் மேக்கப் போறப்போ நான் யூஸ் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுவுமே யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். அண்ட் இது நான் எப்ப வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பழைய காலத்து மாடல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். பட் இதெல்லாம் saree கட்டி போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு என் அக்கா சொன்னா. நான் அது இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இதெல்லாம் ரொம்ப பிரிட்டியா இருக்கும். நான் இதெல்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவலா இருக்கிறதா நான் காமிக்கிறேன். இது மாதிரி பீசஸ் நிறைய இருக்கு. சரின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது என் ஃப்ரெண்ட் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கிஃப்ட் பண்ணா. அதை நான் தூக்கி போடாமே வச்சிருக்கேன். எனக்கு மனசு வராது. யாராவது ஏதாவது கொடுத்தா அது தூக்கி போட்டதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு மனசே வராது. சூப்பரா இருக்கும். இதுவுமே ரொம்ப பிரிட்டியா அழகா இருக்கும். அண்ட் இன்னொன்னு இது இவ்வளவு ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயில் என்னப்பா உருட்டுற சொன்னீங்க இல்லையோ பிச்சிரும் பிச்சு. சொல்லதான் உருட்டுவாரு. எனக்கு இந்த இயரிங் வந்து இதுவுமே நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ஒரு 5 செட் ஆஃப் ஜிமிக்கி கூட வாங்கினேன். 5ல 4 காணா போயிடுச்சு. இது 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். கோபுரம் மாதிரி கோயில் மாதிரி வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட் ஆஃப் போட்டு அடிச்ச இயரிங்ஸ். ஸோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இதுக்கு மேல காமிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. திருப்பி இந்த ஆணி வளையல் எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே போட்டு பேக் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அது அதுக்குள்ள இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா நான் எங்கேயாவது தொலைச்சிடுவேன். ஸோ அதனால இதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இவ்வளோ கம்பல் வச்சிருக்கேன். ஆனா நான் எது பெருமா போடுவேன் டே டு டே லைஃப். இது மட்டும் தான் நான் போடுவேன். எனக்கு அது பழகி போச்சு. இந்த குட்டி பட்டன்ஸ் எல்லாம் போட்டு அது என்னமோ தெரியல. எவ்வளோ கம்பல் வச்சிருக்கோம் பத்தி. எங்க அம்மா அதான் சொல்லுவாங்க, வாங்கி 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 ஏன்டி ரூமுக்குள்ள பூட்டி வைக்கிற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் சொல்றேன்ல, பெண்களுடைய புத்தி வந்து அப்படிதான் இருக்கும். இந்த நகை விஷயத்துல, சாரி விஷயத்துல, ட்ரெஸ் விஷயத்துல எவ்வளவு வாங்கினாலும்
கிழிஞ்சு போன துணி, அழுக்கு துணி, அப்புறம் இந்த மாதிரிதான் போட்டு சுத்துவோம். அது மாற்றம் வந்து நம்ம நினைச்சாதான் முடியும். ஓகே, என்னோட ஜிமிக்கி கம்பல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஜிமிக்கியோட கலெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரீத்திஸ் வேர்ல்ட் அப்படின்ற யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை பை.